வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பேச போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாளை பற்றிதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற உண்மையான கதை ரொம்ப பேருக்கு தெரியாது. காதலர் தினம், பிப்ரவரி 14. இந்த நாள்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? ரோஸ், சாக்லேட், கிஃப்ட், கப்புள் ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், ஸ்டோரிஸ். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த காதலர் தினம் இன்ஸ்டாகிராம் காலத்துல உருவானதா, இல்லாட்டி மொபைல் வாட்ஸ்அப் வந்து பிறகா? இல்ல நண்பர்களே, இது நடந்தது கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், கிபி 269. இதுதான் அந்த முக்கியமான வருஷம். அந்த காலத்துல ரோமானிய பேரரசு ஆட்சி. ராஜா கிங் கிளாடியஸ். இந்த பேரரசர் ரோமானிய பேரரசு முழுவதும் பல போர்களை நடத்தினார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. போருக்கான சிப்பாய்களை சேர்த்து கொள்ளவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் மிகவும் கஷ்டப்பட்டார். அவன் ஒரு விஷயத்தை நம்பினான். சிப்பாய்களுக்கு மனைவி, குழந்தைகள், குடும்பம் இருக்கிறதால தான் அவர்கள் போரில் முழு கவனம் செலுத்த முடியலன்னு. அதனால என்ன பண்ணான் தெரியுமா? இளம் ஆண்களுக்கு திருமணமே செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அந்த நேரத்துல தான் செயின்ட் வேலண்டைன்னு ஒரு ஆசாரியர் இருந்தார். அவருக்கு அந்த சட்டம் ரொம்ப தவறுன்னு தோணுச்சு. அவர் நம்பினார், காதல் குற்றமில்ல, திருமணம் பாவமில்ல. அதனால ராஜாவுக்கு தெரியாம ரகசியமா காதலிச்ச ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு பக்கம் சட்டம், இன்னொரு பக்கம் காதல். ஆனா உண்மை எப்போதும் சத்தமா வெளியில் வந்துடும் இல்லையா? இது ராஜாவுக்கு தெரிய வந்ததும் செயின்ட் வேலண்டைனை சிறையில அடைச்சாங்க. சிறையில இருந்த நேரத்துல ஒரு அழகான சோகமான கதை நடக்குது. சில வரலாற்று கதைகள் படி செயின்ட் வேலண்டைன் சிறை அதிகாரியின் மகளை காதலிச்சார்னு சொல்றாங்க. அந்த பெண் பார்வையற்றவள். அதோட அவர் அவளுக்கு பார்வையை மீட்டு கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் இறக்க போற நாளுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்தோட கடைசியில ஒரே ஒரு வரி, ஃப்ரம் யோர் வேலண்டைன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தை ஃபேமஸா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லப்படுது. கடைசியில நண்பர்களே, பிப்ரவரி 14 அந்த நாள்ல செயின்ட் வேலண்டைன் கொல்லப்பட்டார். காதலுக்காக சட்டத்துக்கு எதிரா நின்ன ஒரு மனிதன் அந்த நாள்ல உயிரை தியாகம் பண்ணினார். அவரோட அந்த தியாகம்தான் காலப்போக்குல ஒரு நாளா மாறி இன்னைக்கு காதலர் தினமா கொண்டாடப்படுது. அதனால நண்பர்களே, காதலர் தினம் வெறும் ரோஸ், சாக்லேட், கிஃப்ட் மட்டும் இல்ல. இது காதலுக்காக போராடின ஒரு மனிதரின் நினைவு நாள். இன்னைக்கு நாம காதலை ஷோவா காட்டுறோமா, இல்லாட்டி அதோட அர்த்தத்தை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதுதான் நண்பர்களே காதலர் தினம் பிறந்த உண்மையான கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு உண்மையான கதையோட மீண்டும் சந்திப்போம்.